சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் ஷார்ட் ஃபார்மில் VDA அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா பட்ஜெட் 2022 வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் அஃபிஷியலாக வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்க்கு டேக்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ரெண்டு முக்கியமான செக்ஷன் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து 194S அண்ட் 115 BBH அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 115 BBH என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியை சேல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கரன்சியோட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது வரக்கூடிய கெயினுக்கு 30% டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 194Sன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஒரு கிரிப்டோ வந்து பை பண்ணுறீங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா அவங்க 1% அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு 1% TDS வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் உங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஏதாச்சும் டேக்ஸ் லைபிலிட்டி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் அண்ட் P2P டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த TDS அப்ளிகபிள் ஆகாது. பையரே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 1% TDS. இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.